अथवारिणि घोरतरं फनिनं प्रतिवारयितुं कृतधीर्भगवन् धृतमारिथतीरघनीपतरुं विषमारुतशोषितपर्णचयम् अधिरुह्य पदाम्बुरुहेण च तं नवपल्लवतुल्यमनोज्ञरुचा हृदवारिनिधूरतरं न्यपतो परिघूर्णितघोरतरङ्गगणे भुवनत्रयभारभृतो भवतो गुरुभारविकम्बिविजृम्बिजला परिमज्जयति स्म धनुश्चतकं तडिनी झटिति स्फुटघोषवती अथ दिक्षु विदिक्षु परिक्षुभित भ्रमितोदरवारिनिधाभरैः उदगादुदगादुरगाधिपदीः त्वदुपान्तमशान्तरु शान्धमणाः फनशृङ्गसहस्रविनिसृमरज्वलदग्निगनोग्रविशाम्भुधरं पुरतः फणिनं समलोकयथा बभृशिङ्किनमज्ञन शैलमिव. சூப்பர் ஜி, சூப்பர் சூப்பர். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப பியூட்டிஃபுல் ஆர்த்தி ஜி. வெரி நைஸ். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண ஜெய். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணமா. சொல்லுங்கம்மா. ब्रह्मण्याधाय कर्माणि सङ्गं त्यक्त्वा करोति यः लिप्यते न स पापेन पद्मपत्रमिवाम्भसा भोक्तारं यज्ञतपसां सर्वलोकमहेश्वरम् सुहृदं सर्वभूतानां ज्ञात्वा मां शान्तिं रुद्धति. Beautiful ji. Wonderful. Thank you, ma. Thank you, sir. Jai Shri Krishna ji. So, 13வது அத்தியாயம் ரொம்ப அழகான அத்தியாயம். நிறைய தாட் ப்ரோவோக்கிங் அத்தியாயம். இந்த வயசுல நம்மளோட மனசை அப்படியே தூண்டி விட்டு நம்மளை யோசிக்க வைக்கிற அத்தியாயம் இது. எனக்கு ஒவ்வொரு ஸ்லோகம் படிக்க படிக்க வச்சுதான் அப்படியே கண்ணுல நீர் வந்துடும். அந்த மாதிரியான ஒரு யோசிச்சானா இல்ல இந்த 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 அத்தியாயம் அனுபவிக்கிற அத்தியாயம் இல்ல. இந்த அத்தியாயம் முழுசா யோசிக்க வேண்டிய அத்தியாயம். பகவான் நேயம் என்ன, எதை நமக்கு புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பகவான் எவ்வளவு அழகா ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லி கொடுக்குறார். நம்மளும் அதுல நல்லா கூர்ந்து கேட்டுட்டோம்னா, புரிஞ்சுக்க ட்ரை பண்ணோம்னா நமக்கு நல்லா புரியும் நாம் யாரு அப்படிங்கிறத. பியூட்டிஃபுல் ஸ்லோகங்கள். 7வது அத்தியாயம் 13வது அத்தியாயத்தோட பிரேயர்ஸ் 2 வச்சுட்டு இருக்கோம். அதை சொல்லிட்டு 12 ஸ்லோகங்கள் முடிச்சிருக்கோம். இந்த 12 ஸ்லோகங்கள்ல 4வது ஸ்லோகத்துல இருந்து 12வது ஸ்லோகம் வரைக்கும் ரிவைஸ் பண்ணிட்டு இன்னொரு ஸ்லோகங்கள் எடுத்துக்கலாம். श्री कृष्ण. उपद्रष्टानुमन्ता च भर्ता भोक्ता महेश्वर परमात्मेति चाप्युक्तो देहेऽस्मिन् पुरुषः परः यथा प्रकाशयत्येककृत्स्नल्लोकमिमं रविः क्षेत्रं क्षेत्री तथा कृत्स्नं प्रकाशयति भारत. 4வது ஸ்லோகத்திலிருந்து 12வது ஸ்லோகம் வரைக்கும் ரிவைஸ் பண்ணிட்டு இன்னொரு ஸ்லோகங்கள் எடுத்துக்கலாம். சுஜாதாஜி யார் சொல்றா ரிவிஷன்? நான் தான் இருக்கேன் இன்னைக்கு சார், நானே சொல்றேன். ஓகேமா. ऋषिभिर्बहुधा गीतै छन्दोभिर्विविधैः पृथक् ब्रह्मसूत्रपदैश्चैव हेतुमद्भिर्विनिश्चितैः महाभूतान्यहङ्कारो बुद्धिरव्यक्तमेव च इन्द्रियाणि दशैकञ्च
पञ्चचेन्द्रियगोचराः इच्छा द्वेषः सुखं दुःखं सङ्घातश्चेतना धृतिः एतत् क्षेत्रं समासेन सविकारमुदाहृतम् अमानित्वमदम्भित्वमहिंसा क्षान्तिरार्जवम् आचार्योपासनं शौचं स्थैर्यमात्मविनिग्रहः इन्द्रियार्थेषु वैराग्यमनहङ्कार एव च जन्म मृत्युजरा व्याधि दुःखदोषानुदर्शनम् असक्तिरनभिष्वङ्ग पुत्रदारगृहादिषु नित्यं च समचित्तत्वमिष्टानिष्टोपपत्तिषु मयि चानन्ययोगेन भक्तिरव्यभिचारिणी विविक्तदेशसेवित्वमरतिर्जनसंसदि अध्यात्मज्ञाननित्यत्वं तत्त्वज्ञानार्थदर्शनम् एतज्ज्ञानमिति प्रोक्तमज्ञानै यदतोऽन्यथा ज्ञेनै यत्तत् प्रवक्ष्यामि यज्ञात्वामृतमश्नुते अनादिमत्परं ब्रह्म न स तत् नासदुच्यते பியூட்டிஃபுல். கஷ்டமான ஸ்லோகங்கள் ரொம்ப அற்புதமா சொன்னேன். அதுவும் நிறைய இடத்துல சரணங்களை ஜாயின் பண்ணிட்டு வேற சொல்ல வேண்டியிருக்கு. ரொம்ப பியூட்டிஃபுல். ரொம்ப ரொம்ப நல்லா சொன்னார். வெரி வெரி க்ளோஸ் டு பர்ஃபெக்ஷன். ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ 12 ஸ்லோகங்கள் பார்த்திருக்கோம். பகவான் வந்து எது அரியத்தியானது, ஞேயம் என்னது, ஞானம் பத்தி சொன்னார். இப்ப ஞேயம் பத்தி சொல்றாரு. எதை புரிஞ்சுக்க வேணும் உங்களுக்கு அப்படின்னா, எதை புரிஞ்சுக்கணும்னா இந்த க்ஷேத்திரஜனை புரிஞ்சுக்கணும். க்ஷேத்திரஜன் என்னன்னா அல்லா க்ஷேத்திரஜன் நான் தான் அப்படின்னு பகவான் முதலே சொல்லியிருக்கார். அந்த க்ஷேத்திரஜனை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார். அதை பத்தி நான் உனக்கு விவரிக்கிறேன். ஆரம்பம் இல்லாதவன் அவன், இருப்பதும் இல்லாமலும், அசத் சத் ரெண்டுமே அவன்தான் அப்படின்னு பகவான் 12ஆம் ஸ்லோகம் சொல்லிட்டு 13ஆம் ஸ்லோகத்துல இருந்து ஆரம்பிக்கிறார். சர்வதப்பாணி பாதந்தத் சர்வதோக்ஷி ஷிரோமுகம் சர்வதஸ்ருதி மல்லோகே சர்வமாவ்ருத்ய திஷ்டதி. சர்வதः எங்கும், பாணி கைகள், பாதன் கால்கள், தத் இது, சர்வதः எல்லா இடத்திலும், அக்ஷி கண்கள், ஷிரோ தலை, முகம் முகம், சர்வதः எல்லா இடத்திலும் எங்கும், ஸ்ருதிமத் காதுகள், லோகே லோகங்கள், சர்வம் எங்கும், ஆவ்ருத்ய வியாபித்து, திஷ்டதி நிலைத்து. பகவான் சொல்ற எங்கும் கைகள் கால்களுடன், எங்கும் தலை முகம் காதுகளுடன், எல்லா இடத்திலும் வியாபித்து எல்லா லோகத்திலும் நிலைத்திருக்கிறது. என்னது? நான் க்ஷேத்ரஜ்ஞன்கிற நான் அப்படின்னு பகவான் சொல்ற. ஒரு க்ஷணமா பார்க்கலாம். சர்வ தப், சர்வ ரஃபார் கொடுத்து வதப்பாணி, பா நடுலத்து நீ ஷார்ட் ஆயிடும். சர்வ தப்பாணி பாதந்தத் சர்வதோக்ஷி, சர்வ ரஃபார் கொடுத்து தோக்ஷி, தோ இக்கு அன்ஷ ரெண்டு தோக்ஷி, தோக்ஷி சர்வதோக்ஷி ஷிரோ முகம், ஷிரோ நடுலெழுத்து, முகம் முகம் இல்ல முகம். சர்வதஸ்ருதி மல்லோகே, சர்வதஸ்ருதி ஸ்ருதி மல்லோகே ரெண்டுல இருக்கு. ஸ்ருதி மல்லோகே
सर्वमावृत्य सर्वमावृत्य मावृत्य இல்ல மாவृत्य விரு மேலாக மாமேலாக தச்சுக்கூடாது. सर्वमावृत्य तिष्ठति तिष्ठति மேலாக திஷ்டதி. இந்த தீயும் குறில் எழுத்துக்கள் எல்லாமே கரைச்சலா சொல்லணும். सर्वमावृत्य तिष्ठति. शीला जी सर्वतः पाणिपादं तत् सर्वतोक्षिरशिशिरोमुखं சாரி शिरो திருப்பி சொல்றேன் சார். सर्वतः पाणिपादं तत् सर्वतोक्षिरशिरोमुखं सर्वतः श्रुतिमल्लोके सर्वमावृत्य तिष्ठति. அந்த செகண்ட் சரணம் தான் கொஞ்சம் ஆ சொன்னாங்க. சர்வதோக்ஷி ஷிரோ முகம் தோக்ஷி நிறுத்திண்டேன்னா கரெக்டா இருக்கும். சர்வதோக்ஷி ஷிரோமுகம் பிராக்டிஸ் பண்றேன் சார். சாரி சாட்டர்டேனால கொஞ்சம் வேலை இருந்தது. ஐ வாஸ் டூயிங் இட். நோ ப்ராப்ளம். சர்வத பணிபாதந்தத். சோ நிறைய புத்தகங்கள் இருக்கு, எல்லாத்துலயும் இருக்கிற இங்க் வந்து சேம் தான். நிறைய ஆபரணங்கள் இருக்கு, எல்லாத்துலயும் இருக்கிற தங்கம் ஒண்ணுதான். சோ அதே மாதிரி பகவானோட கைகளும் கால்களும் எல்லா இடத்துலயும் இருக்கு. அதனால்தான் பகவானுக்கு நம்ம வந்து கொடுக்கிற எதெல்லாம் பிரசாதமா கொடுக்குறோமோ அவருக்கு போய் சேருது. மனசாலையும் சரி நிஜமாவே தான் பிரசாதம் கொடுத்தாலும் பகவான் கையில போயிடுது. அவரோட கை எல்லா இடத்துலயும் இருக்கு. எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்றதுக்காக நம்ம சொல்றோம், உன் கை என் தலைமையில இருக்கட்டும் அப்படின்னு சொல்றோம். எல்லாரும் சொல்றோம், பகவான் எல்லாருக்கும் பண்ணிட்டு இருக்கார். ஏன்னா அவர் கை எல்லா இடத்துலயும் இருக்கு. அவர் கால்களும் எல்லா இடத்துலயும் இருக்கு. அவர் காலில் சரணமா விழுறோம், சரணாகதியா விழுறோம் அப்படின்னா எல்லாரும் தானே விழுறோம். அப்படின்னா எல்லா இடத்துலயும் கால் இருக்கான, எல்லா இடத்துலயும் கால் இருக்கு. பகவான் சொல்ற சர்வத்த பணிபாதந்த, என்னோட கைகள் என்னோட கால்கள் எல்லா இடத்துலயும் இருக்கு. சர்வத்தோக்ஷி சிரோமுகம், எல்லா இடத்துலயும் என்னோட முகங்கள் இருக்கு. எனக்கு இந்த ஆர்த்தி காமிக்கலா, எல்லாரும் ஆர்த்தி காமிக்கலா, எல்லா இடத்துலயும் என்னோட சிரம் பார்க்கலா, எல்லா இடத்துலயும் என்னோட சிரம் இருக்கு. கண்களும் எல்லா இடத்துலயும் இருக்கு. என்கிட்ட ஒன்றும் ஒளி வரவில்லை, எல்லாத்தையும் பார்க்கிறவன் நான். எங்கெல்லாம் நீங்கள் ஏதான் ஒரு எனக்காக நல்ல ஒரு பாட்டு பாடுறீளோ, நித்தியம் ஆடுறீளோ, என்னை வச்சு தியானம் பண்றீளோ, எல்லாத்தையும் நான் பார்க்கிறேன். யோமாம் பஷ்யதி சர்வத்திர சர்வஜ்ஞை மயி பஷ்யதி தஸ்யாஹன்ன பிரணஷ்யாமி சச்சமேன பிரணஷ்யதியா. எல்லா இடத்துலயும் நான் பார்க்கிறேன், எல்லாரையும் நான் பார்த்துட்டு இருக்கேன். எல்லா இடத்துலயும் என்னை பார்க்கலாம். யாரும் என்னிடம் தொலைந்து போக மாட்டாள், நானும் யாருக்கும் தொலைய மாட்டேன் அப்படின்னு பகவான் வந்து 6வது அத்தியாயத்துல நம்ம படிச்சோம். அதேதான் இங்க சர்வத்தோக்ஷி சிரோமுகம், என்னோட தலை எல்லா இடத்துலயும் இருக்கு, எல்லா இடத்துலயும் எனக்கு கந்தங்கள் தடவுங்கோ. இப்ப எங்க வீட்டுல இருக்கிற போட்டோல கந்தம் தடவுனா உனக்கு வருதானா வருது, பக்கத்துல வீட்டுல இருக்கிற அவ தடவத்தையும் வருதானா அதுவும் வருது. ஏன்னா எல்லா இடத்துலயும் என்னோட தலைகள் இருக்கு. எதை கொடுத்தாலும் நான் வாங்கிறேன். பத்திரம் புஷ்பம் பலம் தோயம், எதை கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறேன். யாரு கொடுத்தாலும் வாங்கிக்கிறேன். மனசால கொடுத்தா கூட நான் வாங்கிக்கிறேன். ஏன்னா என்னோட சிரமும் முகமும் எல்லா இடத்துலயும் இருக்கு. சர்வத ஸ்ருதிமத், நீ எங்கெல்லாம் பேசுறியோ, எப்படி பேசுறியோ, கத்தி பேசுறியோ, ஸ்லோவா பேசுறியோ, மனசுக்குள்ள பேசுறியோ, மைண்ட் வாய்ஸ் சொல்லல அப்படி பேசுறியோ பரவாயில்ல, எல்லாம் எனக்கு காதுல விழுது. நம்மள மாதிரி வரும் ஒரு கை கால்கள் வச்சுட்டு இருக்க மாதிரி இல்லை. அவர் என்னோட கைகள் கால்கள் எல்லா இடத்துலயும் இருக்கு. யார் என்ன சொல்றாளோ, யார் என்ன பேசுறாளோ, யார் என்ன எனக்கு
பத்திரம் புஷ்பம் எதை தராளோ, என்னெல்லாம் நடக்கிறதோ எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு எல்லாத்தையும் நான் எடுத்துட்டு இருக்கேன். அதனால் மனிதர்களுக்கு மட்டும் இல்லை, இந்த உலகத்துல இருக்கிற எந்த மாதிரியான ஒரு விஷயம் இருந்தாலும், அந்த விஷயத்துல இருக்கிற எந்த ஒரு உறுப்பு இருந்தாலும் அது எல்லாத்திலும் நான் இருக்கேன். சோ எல்லா இடத்துலயும் வாப்பித்திருக்கிறேன். எந்த மாதிரியான ஒரு நடத்தை நடக்கிறதையும் நான் அங்கதான் இருக்கேன். ஏர் இந்தியா கிராஷ் ஆச்சா அங்கேயும் நான் இருக்கேன். லோகே சர்வ மாவிருத்திய திஷ்டதி. எல்லா இடத்துலயும் ஆவருத்தியமா இருக்கேன் நான். எல்லாத்தையும் நான் தாங்கிட்டு இருக்கிறேன். பகவான் 10ஆம் அத்தியாயம் சொல்ற, என்னோட உடம்புல இருக்கிற ஒரு துளி பங்குல எல்லாத்துலயுமே இருக்கலாம், எல்லா உலகத்தையும் நீ பார்க்கலாம் அப்படின்னு தான் சொல்றார். பாகவதத்துல ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம், அஹமேவாசமேவாக்ரே நான்யத்யத சதசத பரம் பஷ்சாதஹம் யதேதச்ச யோ வசிஷ்யேத சோஸ்ம்யஹம். இந்த பிரபஞ்சம் வரத்துக்கு முன்னாடியிலேருந்தே நான் இருக்கேன். என்ன தவிர வேற எண்ணுமே இல்லை. அப்புறம் பிரபஞ்சம் கிரியேட் ஆன அப்புறம் அப்பவும் நான் தான் இருக்கிறேன். சதசத் பரம், எது சத்தோ எது 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 சத் எது அசத், அண்ட் அதையும் தாண்டி எது இருக்கோ எல்லாமே நான் தான். இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் தாண்டி உங்களுக்கு எல்லாம் எவ்வளவு புரியுறதோ அதுக்கும் தாண்டி ஏதாவது இருந்தா அதுவும் நான் தான். அதை அழிக்கிறதும் நான் தான். அந்த அழிச்சப்பன் எது பாக்கி இருக்கோ அதுவும் நான் தான் அப்படின்னு ரொம்ப அழகா இந்த பாகவத ஸ்லோகத்துல சொல்றார். பகவான் சொல்ற எல்லா இடத்துலயும் நான் தான். இது புரியறதுக்கு இந்த எலக்ட்ரிசிட்டிங்கிற ஒரு விஷயத்த நம்ம ஒரு குழந்தைக்கு சொல்ல கொடுக்கணும்னா, அவள்கிட்ட போய் ஆட்டம்ஸ், அப்புறம் எலக்ட்ரான்ஸ் சுத்தின்னு இருக்கு, நியூட்ரான்ஸ் இங்க இருக்கு, புரோட்டான் இப்படி போறது, அப்படிலாம் அவளுக்கு புரியாது. அவள்கிட்ட என்ன சொல்றோம், இந்த லைட் பாக்குறியா, இதுதான் எலக்ட்ரிசிட்டி. சோ எங்கெல்லாம் நீ லைட் பாக்குறியோ எல்லாமே எலக்ட்ரிசிட்டி, எங்கெல்லாம் ஃபேன் சுத்துறதோ அதெல்லாம் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு அதுக்கு புரிஞ்ச அப்புறமா தான் நம்ம எலக்ட்ரிசிட்டிங்கிறது எல்லா இடத்துலயும் இருக்கு. ஏன்னா எல்லா இடத்துலயும் இந்த ஆட்டம் எலக்ட்ரான்லாம் இருக்கிறதுனால எலக்ட்ரிசிட்டிங்கிறது எல்லா இடத்துலயும் இருக்கு. சோ அதனால்தான் பகவான் இந்த ஸ்லோகத்துல நேயம் என்னதுங்கிறது புரிய வைக்கிறதுக்காக இப்படி சொல்றார். ஏன்னா நமக்கு புரியுறது இதுதான். நம்ம கை காலால என்ன உணர்வுகிறோம், கண்ணால என்ன பாக்குறோமோ, வாயால என்ன ருசிக்கிறோமோ, இதுதான் நம்ம பாக்குறோம். கை கால்கள் தான் நமக்கு உறுப்புகள், எந்த உறுப்புகள் தான் நமக்கு தெரியும். அதனால சொல்ற, இந்த கை காலு உடம்பு எல்லாமே நான் தான். சோ இந்த குழந்தைகிட்ட இது பல்பு தான் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னா, இந்த பல்பு மட்டும்தான் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு நினைச்சுக்கோ. இந்த ஃபேன் மட்டும்தான், இந்த ஃபேன்ங்கிறது எலக்ட்ரிசிட்டி இல்லை அப்படின்னு முதல்ல நினைச்சுக்கோ. இல்ல இந்த ஃபேன் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னா, இந்த பல்பும் இந்த ஃபேனும் தான் எலக்ட்ரிசிட்டி, பக்கத்து வீட்டுல இருக்கிற லைட்டும் ஃபேனும் வேற அப்படின்னு நினைச்சுக்கோ. அதுக்காக பகவான் சொல்ற, எல்லா இருக்கிற இடத்துல இருக்கிற எலக்ட்ரிசிட்டி, பல்பும் ஃபேனு எல்லாமே எலக்ட்ரிசிட்டின்னு நம்ம சொல்லித்தரோம். அதே மாதிரிதான் பகவான் இங்க சொல்ற, எல்லா இடத்துல இருக்கிற லைட்டும் பல்பும் எலக்ட்ரிசிட்டி மாதிரி எல்லா இடத்துல இருக்கிற கைகளும் கால்களும் உறுப்புகளும் நான் தான். எப்படி ஒரு 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 பாட்டுல இருக்கிற காத்தும் பாட்டுக்கு வெளியில இருக்கிற காத்தும் ஒண்ணுதான். அந்த பாட்டுங்கிறது வெறும் ஒரு ஸ்ட்ரக்சர், அந்த காத்தை பிடிச்சு வச்சுக்கிறதுக்காக. இந்த காத்துங்கிறது ஒண்ணுதான். காத்து ரெண்டு இடத்துலயும், உள்ளேயும் வெளியும் ரெண்டுமே காத்துதான். ஆனா இந்த பாட்டுங்கிறது ஒரு 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 ஸ்ட்ரக்சர்.
அந்த காத்தையும் இந்த காத்துக்கும் மிடில் வர்றது, அவ்வளவுதான். சோ அந்த மாதிரி பகவான் சொல்ல எல்லா இடத்துலயும் நான் தான். லோகே சர்வமாவிருத்திய திஷ்டதி, எல்லா இடத்திலும் நான் வாப்பித்திருக்கிறேன் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை சொல்ற. அடுத்த ஸ்லோகத்துல இன்னொரு ஸ்டெப்ல ஃபர்தரா போயிட்டு இதையே பிரிச்சு சொல்லுவார். 14வது ஸ்லோகம் பார்க்கலாம். சர்வேந்திரிய குணாபாசம் சர்வேந்திரிய விவர்ஜிதம் அசக்தம் சர்வப்ருச்சைவ நிர்குணம் குண போக்த்ருச்ச. சர்வ எல்லா இந்திரியங்கள், குணங்கள், ஆபாசம் வெளிச்சம், சர்வ இந்திரிய விவர்ஜிதம் இல்லாமல், அசக்தம் பிணைப்பில்லாமல், சர்வபிருத் எல்லாவற்றையும் தாங்கும், ச இவ மற்றும் கூட, நிர்குணங் குணங்கள் இல்லாமல், குணபோக்திரி குணத்தை போகம் செய்வது அனுபவிப்பது, ச மற்றும் இந்திரிய குணங்களை வெளிப்படுத்தி, ஆனால் இந்திரியங்கள் இல்லாமல், எதற்கும் பிணைப்பில்லாமல், ஆனால் எல்லாவற்றையும் தாங்கி, மற்றும் குணங்கள் இல்லாமல், மற்றும் கூட குணங்களை அனுபவித்து, அதாவது இருக்கு ஆனா இல்லைங்கிற மாதிரி ஒரு அப்ப இருக்கா இல்லையா அப்படின்னு நமக்கு ஒரு தாட்ஸ் வரலாம். யோசிச்சு பாருங்க, ரொம்ப அழகான ஸ்லோகங்கள். இந்திரிய குணங்களை வெளிப்படுத்தி, ஆனால் இந்திரியங்கள் இல்லாமல், எதற்கும் பிணைப்பில்லாமல், ஆனா எல்லாவற்றையும் தாங்கிண்டு, மற்றும் குணங்கள் இல்லாமல், மற்றும் குணங்களை அனுபவித்து, சர்வேந்திரிய குணாபாசம், சர்வே ரஃபார் கொடுத்து இந்திரிய இன்னும் த ர 3 ஜாயிண்ட் இருக்கு. சர்வேந்திரிய குணாபாசம் சர்வேந்திரிய விவர்ஜிதம், விவர் ரஃபார் கொடுத்து விவர்ஜிதம் அசக்தம், அசக்தம் சமராக அசக்தம் சர்வ பிருச்சைவ, பிரு அது ப்ரூ இல்ல பிரு, சர்வ பிரு தனித்தனியா வரணும், சர்வ பிரு இல்ல, சர்வ பிருச்சைவ நிர்குணங் நிர்பார் கொடுத்து நிர்குணங் குணபோக்திரு, இக்கு அண்ட் த்ரு அது போக்திரு, பூமி ராகாத் கொடுத்து போக்திருச்ச, போக்திருச்ச இல்ல போக்திருச்ச நிர்குணங் குண போக்திருச்ச. विश्वनाथ जी, ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. 14வது ஸ்லோகம். சர்வேந்திரிய குணாபாசம் சர்வேந்திரிய விவர்ஜிதம் அசக்தம் சர்வப்ருச்சைவ நிர்குண குண போக்ருச்ச. ஃபேண்டாஸ்டிக் ஜி, பியூட்டிஃபுல், கரெக்டா சொன்னீங்க எல்லா இடமும். இந்த ப அதெல்லாம் தான் கொஞ்சம் மிஸ் ஆன மாதிரி இருக்கு. பாக்கி எல்லாத்துலயும் எந்த இடத்துல எப்படி சொல்லணுமோ பர்ஃபெக்டா சொன்னேன். ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ சார். So, பகவான் வந்து நிறைய இந்த மாதிரி கான்ட்ரடிக்டரியா பேசிட்டு இருக்கார். புராணங்கள்ல பிரம்ம வைவார்த்த புராணம் அதுலயும் பகவான் பத்தி இப்படிதான் எழுதியிருக்கார். விருத்த தர்மோ ரூபோஷ வைஸ்வர புருஷோத்தம. பகவான் வந்து ஒரு களஞ்சியம் எதோடுன்னா கான்ட்ரடிக்டரி குணங்களோட, அதாவது உள்ளுக்கு மாறாக இருக்கிற குணங்களோட ஒரு களஞ்சியமே பகவான் அப்படின்னு விருத்த தர்மோ ரூபோஷ அப்படின்னு பகவானை பத்தி புராணத்துல சொல்லிருக்கு. ஏன்னா அங்க வந்து சர்வேந்திரிய குணாபாசம் சர்வேந்திரிய விவர்ஜிதம். பகவான் வந்து முதல்ல இருந்தே இருக்கார். அதவர்கிட்ட தான் இந்த பிரகிருதி வந்தது. அந்த பிரகிருத்தில இருந்தா இந்த விஸ்வத்தோட ஒரு
புத்தி வருது. இந்த விஸ்வத்தோட புத்தியிலேருந்து தான் விஸ்வத்தோட அகங்காரம், அதாவது அந்த விழிப்புணர்ச்சி வருது. அந்த விழிப்புணர்ச்சியிலேருந்து தான் இந்த 5 ஸ்தூல பஞ்சபூதங்கள் வருது. அந்த பஞ்சபூதங்கள்லேருந்து தான் இந்த மனசு, இந்த இந்திரியங்கள் அதெல்லாம் அதுல இருந்து தான் வருது. இந்த மனசும் இந்த 10 இந்திரியங்கள்ல இருந்தும் தான் நம்ம உடம்புங்கிறது வருது. ஆனா பகவான் இந்த பிரகிருத்தியும் தாண்டி இருக்கார். வியாபிச்சிருக்காளோ வியாபிக்கலையோ, உருவத்தோட இருக்காளோ உருவத்தோட இல்லையோ, எந்த மாதிரியான இருந்தாலும் பகவான் பிரகிருத்தியும் தாண்டி இருக்கார். இந்த பகவான் வந்து இந்த 3 குணங்கள்ல எப்படி கட்டுப்பாடு பண்ண முடியும்? ஏன்னா பகவான் சொல்ற இந்த குணங்கள் எல்லாம் தாண்டி நம்மளால போக முடியும் அப்படின்னு பகவானே சொல்றார். அவரு கை இல்ல, கால் இல்ல, கண் இல்ல, ஆனா எல்லாத்தையும் உணர முடியும். பக்தார்கள்லாம் இவ்வளவு கத்தி கத்தி கேட்டானா கேட்க முடியும். காது இல்லை, அப்படிதான் பகவான். பகவான் வந்து உங்களை கட்டிச்சு பிடிச்சுக்க முடியும்னா அவருக்கு உடம்புல இருக்க தோலுங்கிறது ஒண்ணும் இல்லை. பார்க்க முடியும், ருசிக்க முடியும். பக்தர்கள் கொடுக்கிற பிரசாதங்கள்லாம் ருசிக்க முடியும், ஆனா நாக்குங்கிறது ஒண்ணும் இல்லை. ஓடி வந்து தன்னோட பக்தர்களை காப்பாற்ற முடியும், ஆனா கால்கள் இல்லை. 2 ஸ்லோகங்கள் எடுத்திருக்கேன். ஒண்ணு வந்து உபனிஷத்துல இருந்து, ஸ்வேதாஸ்வத உபனிஷத். அதுல வந்து ஒரு அழகான ஸ்லோகம், அபாணி பாதோ ஜவனோ கிரஹீதா பஷ்யத்ய சக்ஷு ச ஸ்ருணோத்ய கர்ணஹ. கைகால்கள் இல்லாட்டாலும் எல்லாத்தையும் அவரால் பிடிச்சுக்க முடியும், எல்லாரோட ஃபாஸ்டா நடக்க முடியும். கண்கள் இல்லை, ஆனா பார்க்கிறார். காதுகள் இல்லை, ஆனாலும் கேட்கிறார். இதே ராமச்சரித்திர மனசுல இன்னும் அழகா சொல்லியிருக்கார். बिनु पद चलहि सुनई बिनु काना, कर बिनु करम करई विधि नाना, आनन रहित सकल रस भोगी, बिनु बानी बकता बड़ जोगी, तन बिनु परस नयन बिनु देखा, ग्रही ग्रान बिनु बास अशेषा. ரொம்ப அழகா இதேதான் ராமச்சரித்திர மனசு சொல்றார். கால் இல்லை ஆனா நடக்க முடியும், காது இல்லை ஆனா கேட்க முடியும், கைகள் இல்லை ஆனா நிறைய காரியங்கள் பண்ண முடியும், நாக்கு இல்லை ஆனா நல்லா ருசிக்க முடியும், வாய் இல்லை ஆனா ரொம்ப அழகா சொல்ல முடியும், உடம்பு இல்லை ஆனா அவளால உணர முடியும், கண்கள் இல்லை இல்லாட்டாலும் பார்க்க முடியும், முகத்துக்கு மூக்கு இல்லை இருந்தாலும் அவளால எல்லாத்தையும் ஸ்மெல் பண்ண முடியும். பகவான் இதேதான் இங்கேயும் சொல்ற, சர்வேந்திரிய குணாபாசம் சர்வேந்திரிய விவர்ஜிதம். இப்ப எலக்ட்ரிசிட்டியோட ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம். எலக்ட்ரிசிட்டி எல்லா இடத்துலயும் இருக்குன்னு. எலக்ட்ரிசிட்டி எல்லா இடத்துலயும் இருக்கு அப்படின்னு, எல்லா லைட்லயும் எலக்ட்ரிசிட்டி இருக்கு, ஆனா எலக்ட்ரிசிட்டியில லைட் இல்ல. ஃபேன்ல எல்லாத்துலயும் எலக்ட்ரிசிட்டி இருக்கு, ஆனா எலக்ட்ரிசிட்டியில ஒரு ஃபேனும் கிடையாது. யோசிச்சு பாருங்க. அதே மாதிரிதான் எல்லா இடத்துலயும் இருக்கேன், எல்லாத்தையும் பார்க்கிறேன், எல்லாத்தையும் உணர்றேன். இந்த உடம்புங்கிறது நான் அதுக்குதான் வச்சிருக்கேன். இந்த இந்திரியங்கள்ல நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன், ஏன்னா அதுல இருந்து தான் நான் எல்லாத்தையும் உணர்றேன். இது நம்மளும் பண்றதுதான், ஆனா நமக்கு புரியாம நம்ம பண்றோம். இப்ப கலர் கலரா பாட்டில்ல தண்ணி ஊத்தினானா, நான் வந்து இது ரெட் கலர் தண்ணி, இது ப்ளூ கலர் தண்ணி, இது கிரீன் கலர் தண்ணின்னு சொன்னா நீங்க என்ன சொல்வேன்? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, இதெல்லாம் வெறும் தண்ணி தான் அப்படின்னு. ஆனா நான் பாக்குறது தானே.
பாக்குறது தான் அப்படின்னு இருந்ததுன்னா இதுதானே நான் பாக்குறேன் அப்படின்னு நீங்க என்ன பண்ண எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடுவேன். பாருங்க எல்லாத்துலயும் ஜலம் இருக்கு அப்படின்னு. அதே மாதிரிதான் பகவான் சொல்ல, எல்லாருக்குள்ளயும் நான் தான் இருக்கிறேன், நீ தான் வேற கண்ணு வேற காலு வேற கைன்னு பார்த்துட்டு இருக்க. எனக்கு கை கால்லாம் இல்ல, எனக்கு நீ எப்படியோ அதே உருவத்தை தான் எடுத்துக்கிறேன். நான் டால் வாட்டர் இல்ல, நீளமான தண்ணி இல்ல, குண்டான தண்ணின்னு இல்ல, அந்த பாட்டில் தான் நீளமா இருக்கு, பாட்டில் தான் குண்டா இருக்கு. தண்ணி ஒண்ணுதான். ஹீட் ஆறதுக்கான எலக்ட்ரிசிட்டி தனி, குளிர் பண்றதுக்கான எலக்ட்ரிசிட்டி தனி, லைட் வரத்துக்காக எலக்ட்ரிசிட்டி தனி இல்ல. ஹீட்டுக்கான எலக்ட்ரிசிட்டி தான் லைட்டுக்கு குளிர்காகவும், ரெண்டுமே ஒரே எலக்ட்ரிசிட்டி தான். அந்த எலக்ட்ரிசிட்டிக்கான இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எலக்ட்ரிசிட்டி உன்னோட என்ன உடம்போ அது நான் தான் அப்படிங்கிற அதான் சொல்ற முதல் ஸ்லோகத்துல, கைகள் எல்லாமே நாதான், கால்கள் எல்லாமே நாதான், உறுப்புகள் எல்லாமே நாதான், முகர்வதெல்லாம் நான், ஆனா எனக்கு கண்ணு கிடையாது, மூக்கு கிடையாது, பார்க்கறதெல்லாம் நான், ஆனா எனக்கு கண்கள் கிடையாது அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை. ஆனா அதுல என்ன முக்கியமானதுன்னா, அசக்தம் சர்வ செய்வ, அசக்தம் சர்வ விருட்சைவ, எதுக்குமே எனக்கு ஒரு அட்டாச்மெண்ட் கிடையாது. அசக்தம், எதுக்குமே ஒரு பிணைப்பு கிடையாது. இதெல்லாம் யோசிக்க வேண்டிய விஷயங்கள். நல்ல ஆழ்மையா போய் யோசிச்சாதான் இது இன்னும் எல்லாருக்கும் புரியும். இல்லைன்னா இது என்ன பகவான் ஒரு ஸ்லோகத்தை எல்லா கைகளும் கால்களும் நான் தான், இன்னொரு இடத்துல எனக்கு ஒண்ணுமே கிடையாது அப்படிங்கிறார். நிர்குணம் குண புரோக்தாச் புரோக்திருச்ச அப்படிங்கிறது. எனக்கு குணங்கள்லாம் ஒண்ணும் கிடையாது, இந்த குணங்கள்லாம் பிரகிருத்தியோடு, எனக்குன்னு ஒண்ணும் கிடையாது, நிர்குணமா இருக்கேன். சர்வபிருச்சைவ ஆனா அசக்தம், எல்லாருக்கும் நான் தாங்குகிறேன் ஆனா ஒரு பிணைப்பு இல்லாமல். நம்ம குழந்தைகளை தாங்குறோம் ஆனா பிணைப்போட தாங்குறோம். பகவானுக்கு நம்ம எல்லாருமே குழந்தைகள், நம்ம எல்லாருமே தாங்கிட்டு இருக்காள், நமக்கு வேணுங்கிறத எல்லாமே பகவான் கொடுத்துட்டு இருக்கார். ஆனா அவர் என்ன சொல்லணும், அசக்தமா கொடுத்துட்டு இருக்கேன். எல்லா மாதிரியான சூழ்நிலையும் பார்த்துட்டு இருக்கார் ஆனா நிர்குணமா இருக்கார். முதல்ல என்ன சொல்ற, எனக்கு ஒரு இந்திரியங்களும் கிடையாது அப்படின்னா, இந்திரியங்கள் இல்லாம இந்த பிரம்மனால இருக்க முடியுமா? இந்த க்ஷேத்திரஜால அப்படின்னா இருக்க முடியும். எலக்ட்ரிசிட்டி இருக்கணும்னா அதுக்கு பல்பு தேவையில்லை, பல்புக்கு தான் எலக்ட்ரிசிட்டி தேவை. சோ இந்த இந்த உடம்புல இருக்கிற கைகள் கால்கள் எல்லாம் இந்த பிரம்மன் இல்லாம இருக்க முடியுமானா இருக்க முடியாது. எலக்ட்ரிசிட்டி இல்லாம பல்பு கிடையாது, எலக்ட்ரிசிட்டி இல்லாம ஃபேன் கிடையாது. சோ அதுக்கெல்லாம் இந்த எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கிற இந்த இந்த க்ஷேத்திரஜன் தேவை. ஆனா அந்த க்ஷேத்திரஜனுக்கு இதெல்லாம் தேவையில்லை. இது இல்லாமையே அவரால எல்லாத்தையும் உணர முடியும். இந்த குணங்கள் சத்வகுணம், ரஜஸ்குணம், தமஸ் குணம் இது எல்லாமே பிரகிருத்திலேருந்து வருது. எல்லாம் குணாகுணேஷு வர்த்தந்தே அப்படின்னு சொல்லியிருக்கா. எல்லாம் இந்த குணங்கள் ஒண்ணுக்கு ஒண்ணு விளையாடுறதுதான் எல்லாமே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் சொல்ற இந்த குணங்கள் எல்லாமே ஒரு உபாதி தான், அதெல்லாம் ஒரு பேரு தான். பகவான்கிறது நிர்குணம். ஏன்னா இதோட அதுக்கு அட்டாச்மெண்டே கிடையாது. இந்த உடல்ல இருக்கிற புலன்கள் எல்லாம் இந்த சத்வ ரஜச தமச குணங்களோட விளையாடிட்டு இருக்கச்ச சத்து ஒரு ஹாப்பினஸ், ஒரு ஒரு வருத்தம், ஒரு குழப்பம் இதெல்லாம் வருது. இப்ப இந்த மனசு இந்த 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 ஹாப்பினஸ், இந்த வருத்தம், இந்த குழப்பம் எல்லாம் வந்து இருக்கிறத அந்த மனசு அதை அனுபவிக்கிறது. ஆனா பகவான் சொல்ற இதெல்லாம் நடக்கிறது தான். ஆனா என்ன அதுல முக்கியமானது, அசக்தம். எதோடையுமே ஒரு
இதெல்லாம் நடந்துன்னு தான் இருக்கு. இதெல்லாம் நடக்கிறதுக்கு தான் இந்த பாட்டிலே இருக்கு. இந்த தண்ணியில வச்சுக்கிறதுக்கு தான் இந்த பாட்டில் இருக்கு. ஆனா அந்த பாட்டில் வந்து தண்ணியோட தண்ணி வந்து பாட்டிலோட அட்டாச் ஆகக்கூடாது. எடுத்த உடனே தன்னோட நிர்குணமா வந்து விழணும். இந்த பாட்டில்ல இருக்கிற தண்ணி இருக்கு நம்ம இந்த க்ஷேத்திரஜ்ஞ அந்த பாட்டில் கவிழ்ந்து விழுந்த உடனே அந்த பாட்டில்ல இருக்கிற அந்த தண்ணி வந்து கலர்லெஸ்ஸா தான் விழணும். அந்த ரெட் கலரோட வரக்கூடாது. அது நமக்கு புரியணும். ரொம்ப டீப்பா திங்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த உடம்புங்கிறது இந்த க்ஷேத்திரஜ்ஞனுக்கான ஒரு ஒரு பாட்டில் தான். இந்த பாட்டிலுக்கான குணங்கள் தான் நடந்துட்டு இருக்கு, விளையாடிட்டு இருக்கு. ஆனா இந்த பாட்டில் உடைஞ்ச பின் அதுலேருந்து வெளியில வர வாட்டர், இந்த நீர் வந்து நிர்குணமா கலர்லெஸ்ஸா எப்படி கலர் அந்த நீருக்கு வந்து அந்த பாட்டிலோட கலர் நீருக்கு கிடையாது. அந்த மாதிரி வெளியில வரணும். பகவான் வந்து இந்த கடைசி 2 ஸ்லோகத்துல பார்த்தேன்னா, இந்த க்ஷேத்திரஜ்ஞன் என்ன? அதுக்கு கைகள், கால்கள் அதெல்லாம் இருக்குன்னு போன ஸ்லோகத்துல சொல்றார். இந்த ஸ்லோகத்துல இந்த க்ஷேத்திரஜ்ஞன் இந்த கைகள், கால்கள், முகங்கள் இதெல்லாம் இருக்கே, இதெல்லாம் வெறும் உபாதி தான். முதல்ல ஸ்லோகத்துல எல்லாம் இருக்கு அப்படின்னார். இந்த ஸ்லோகத்துல இதெல்லாம் இல்லை அப்படிங்கிறார். இந்த மாதிரி இருக்கு இல்லைன்னு சொல்றது வந்து ஒரு கத்துக் கொடுக்கிற ஒரு விதம் தான் இது. இதுக்கும் ஒரு பேர் கண்டுபிடிச்சேன். அத்தியாரோப அப்பவாதா அப்படின்னு பேரு. எப்படின்னா இருக்கு ஆனா இல்லை அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுக்கிற விதி அது. இந்த விதி பிரகாரம் நடந்ததுன்னா எது நஜங்கிறது அது கிட்ட கிட்ட போக முடியும். அதனால்தான் பகவான் இந்த ஸ்டைலை யூஸ் பண்றார். அடுத்த ஸ்லோகத்துக்கு பார்க்கலாம். பஹிரந்தச்ச பூதானாமச்சரைச்சரமே வச்ச சூக்ஷ்மத்வாத்த விஜ்ஞேயன் தூரஸ்தை சாந்திகே ச தத். பஹிஹி வெளியில், அந்தஹ உள்ளே, ச மற்றும், பூதானாம் எல்லா உயிரினங்கள், அச்சரம் அசையாத, சரம் அசையும், ஏவச்ச கூட, சூக்ஷ்மத்வாத் மிகவும் நுட்பமான, தத் இது, அவிஜ்ஞேனை நினைக்க முடியாதது, தூரஸ்தம் தொலைவில், ச மற்றும், அந்திகே அருகில், ச தத் அது. இதுவும் இதே மாதிரிதான். ஆப்போசிட்ஸும் சினோனிம்ஸும் வச்சுட்டு குழப்பமான இருக்கிற ஒரு ஸ்லோகம். ஆனா நிறைய அர்த்தங்கள் இருக்கிற ஸ்லோகம். எல்லா அசையும் உயிரினங்கள் மற்றும் அசையாதவைகளில் உள்ளேயும் வெளியேயும் இருந்து மிக நுட்பமான புரிதலுக்கு அப்பாற்பட்டது, அது தொலைவில் இருந்தும் அருகில் இருக்கும் அப்படின்னு பகவான் சொல்றார். வருஷனா பார்க்கலாம். பஹிரந்தஷ்ச பஹி பஹி இல்ல பஹிரந்த ரமிலக தமிழக பஹிரந்தஷ்ச பூதானாம் பூ நெடிலெழுத்து, தா நெடிலெழுத்து, நாம் நெடிலெழுத்து, பூதானாம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்லைன்னா பூதானாமச்சரைஞ்ச பூதானாமச்சரைஞ்ச மச்சரைஞ்ச இம்மண்ட ஜாயின் பண்ணிட்டு மச்சரைஞ்சரமே வச்ச மே நெடிலெழுத்து வச்ச குறியெழுத்துல ஷார்ட்டா முடிஞ்சிடும். பஹிரந்தச்ச பூதானாமச்சரைஞ்சரமே வச்ச. சூக்ஷ்ம இக்ஷ்ம 3 இருக்கு. சூக்ஷ்மத்வாப்த சூக்ஷ்மத்வாப் மத்வா மேல்வாக வாப்த த விஜ்ஞேயை சூக்ஷ்மத்வாப்த த விஜ்ஞேயன். அது நிறைய சேர்ந்து இத்வா 2, அதுக்கப்புறம் 2 இத்து, த அதுக்கப்புறம் த. குழப்பறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. இந்த தேவ தேவ சொல்லிடலாம், தேவ 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 சொல்லிடலாம். கொஞ்சம் கேர்ஃபுல்லா சொல்லணும். சூக்ஷ்மத்
त्वात्तदविज्ञेयन् दूरस्थै चान्तिके च तत् दूरस्थै रस्थै रमलागा दूरस्थै चान्तिके च तत्. वासवी जी. जय श्री कृष्णा सर. जय श्री कृष्ण जी. बहिरन्तच्च भूतानामचरैक्षरमेव च सूक्ष्मत्वात्तदविज्ञेयन् दूरस्थैञ्चान्तिके च तत्. கரெக்ட்டுங்களா சார்? இந்த கரெக்ட்டுங்களா? மூணாவது சரணம் மட்டும்தான் தப்பா சொல்லிக்கிறேன். சூக்ஷ்மத்தல்ல சூக்ஷ்ம சூக்ஷ்ம சூக்ஷ்மத்வா சூக்ஷ்மத் சூக்ஷ்மத்வாத் தத விஜ்ஞேயன். கரெக்ட்டுங்களா சார்? பியூட்டிஃபுல் பர்ஃபெக்ட். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண. ஈஷோபினஷத்துல இதே மாதிரி ஒரு மந்திரம் இருக்கு. தத் ஏ ஜாதி தான்னை ஜாதி தத்தூரே தத் வாந்திகே தத் அந்தர அஸ்யா சர்வஸ்யா தது சர்வஸ்யாஸ்ய பாக்யதாஹ. பிரம்மன்கிறது நடக்காது, ஆனாலும் நடப்பார். அவர் ரொம்ப தொலைவிலும் இருப்பார், ஆனால் பக்கத்திலும் இருப்பார். எல்லாத்துக்குள்ளேயும் இருப்பார், எல்லாருக்கும் வெளியிலேயும் இருப்பார். செட் ஆஃப் கான்ட்ரடிக்ஷன்ஸ். இந்த மாதிரி 6 ஸ்லோகங்கள் இருக்கு. 12வது ஸ்லோகத்துல இருந்து 17வது ஸ்லோகம் இருக்கு. என்ன இதெல்லாம் ஸ்லோகத்துல இருந்து எதை புரிஞ்சுக்கணும்? வாட் இஸ் டு பி அண்டர்ஸ்டுட்? நோயபிள் என்ன, நாலேஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டா, ஞானம் என்னன்னா இங்க ஞேயம், எதை அறியணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இது அதுல இருக்குல்ல 4வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகமும் அதோட கண்டினியூஷன் தான். இந்த 3 ஸ்லோகங்களோட கண்டினியூஷன் தான் இந்த 4வது ஸ்லோகம். அடுத்த 2 ஸ்லோகமும் இதே மாதிரிதான். பஹிரந்தச்ச பூதானாம் அச்சரைஞ்சரமேவச்ச. ஒரு கடல்ல ஒரு ஐஸ் கட்டி இருந்ததுன்னா அந்த ஐஸ்க்குள்ளேயும் தண்ணி, ஐஸ்க்கு வெளியேயும் தண்ணி. இருக்கிறதும் தண்ணி, இல்லாததும் தண்ணி. தண்ணியை தவிர வேற எதுவுமே இல்லை. அதே மாதிரி எந்த மாதிரியான அச்சரம் சரம் அசையும் அசையாத எந்த மாதிரியான ஒரு ஜீவனும் இருந்ததுன்னா அதுக்குள்ள இருக்கிறது எல்லாமே பகவான் தான். அதே அந்த கட்டம், அந்த அந்த பாட், அந்த பானையோட எக்ஸாம்பிள் தான். முண்டோக்கிய உபனிஷத், அதுல இருந்து ஒரு ரொம்ப அழகான ஸ்லோகம். ஆத்மா ஹ்யாகஷ வஜ்வைராக தக சாரி ஆத்மா ஹ்யாக சவஜ்வைர் கட காசைரி ஓதிதஹ கட திவச்ச சம் கட ஜாத வேதன்னி தர்சனம். இந்த கட்ட கட்ட கட்டன்னு வர்றதுனால இந்த ஸ்லோகம் எனக்கு கஷ்டமா இருக்கு சொல்றதுக்கு. கட்டம்னா மண் பானை. மண் பானையில இருக்கிறதும் ஸ்பேஸ், மண் பானைக்கு வெளியில இருக்கிறதும் ஸ்பேஸ். சோ இந்த ஆத்மாங்கிறது வெளியிலயும் இருக்கு, உள்ளேயும் இருக்கு. அந்ததான் பாட் மாதிரி. நம்ம பாட் மாதிரி இந்த உடம்பு. அண்ட் இந்த பாட்டும் எதுல இருந்து வந்திருக்குன்னா இந்த ஆகாசத்திலிருந்து தான் வந்திருக்கு. இந்த பஞ்சபூதங்கள்ல இருந்து தான் வந்திருக்கு. எவ்வளவு ஒரு இந்த உடம்பும் பகவான்கிட்ட தான் வந்திருக்கு. இந்த க்ஷேத்ரஜ்ஞ அப்படிங்கிற அந்த
பிரம்மன், அந்த பிரம்மனோட ஒரு துளிதான் பிரகிருதி. அந்த பிரகிருத்தில இருந்தா இந்த மண்பானையும் வந்திருக்கு. அந்த பிரம்மன் தான் நமக்குள்ள இருந்துட்டு அதுக்குள்ள இருக்கிற காத்தாவும் நம்மளதான் இருக்கும். அதேதான், ஆனா வேற. இது க்ஷேத்திரஜ்ஞ அதுக்கு அழிவு கிடையாது. அதுக்கு அதுக்கு அது நித்தியமா இருக்கிறது, சனாதனமா இருக்கிறது, அக்ஷரமா இருக்கிறது. ஆனா இந்த உடம்பு அதுக்கு எக்ஸாக்ட்லி ஆப்போசிட். ஆனா வந்ததெல்லாம் அதே பஞ்சபூதங்கள் எல்லாமே பகவான்ல இருந்து தான் வந்திருக்கு. ஒண்ணு அழிய போறதா வந்திருக்கு, ஒண்ணு அழிவு இல்லாத வந்திருக்கு. அதுக்காக உள்ளேயும் பகவான் தான், வெளியும் பகவான் தான். தூரஸ்தம் சாந்தி கேச்சதத். தொலைவில் இருப்பதும் பக்கத்தில் இருக்கதும் ரெண்டுமே அவர்தான். ஏன்னா இந்த தூரம் பக்கத்துல அப்படிங்கிறது இந்த ஸ்பேஸும் டைமும் பொறுத்து இருக்கு. சோ பகவான் கிட்டக்க தள்ளி எல்லாமே இந்த வியூ பாயிண்ட்ல பார்க்கணும். யார் பகவானோட அப்படியே ஐக்கியமா இருக்காளோ அவளுக்கு பக்கத்திலே இருக்கா. யார் பக்கத்துல யாருக்கு இந்த மாதிரி பகவான் மேல ஒரு ஆசையோ பற்றோ பக்தியோ இல்லையோ அவளுக்கு ரொம்ப தொலைவில் இருக்கார். சோ பக்கத்துலயும் அவர் தான் இருக்கார், தூரத்திலயும் அவர் தான் இருக்கார். சூக்ஷ்மத்துவத்த விக்ஞேயம். ரொம்ப சூக்ஷ்மமான ஒரு விஷயம். ஏன்னா அது எப்படி நம்மளால பார்க்கவே முடியாது. யாராவது நம்மளோட சண்டை போடலாம். எங்க பகவான் ஒண்ணும் கிடையாது, எல்லா இடத்துலயும் இருக்காங்க, நான் பார்க்கலையே, எனக்கு பகவான் தெரியல அப்படிங்கணும். பலார்னு வராதேங்கோ. ஏன்டா நான் வைக்கிறது, எனக்கு வலிக்கிறது என்ன, அந்த வலி எங்க எனக்கு தெரியல காமி அப்படின்னு கேட்கலாம். வலியை மட்டும் பார்க்கறதுக்கு இல்லையா, அதை பார்த்தாதான் வலியா, அதை பார்த்தாதான் பகவானா? பகவான் எல்லா இடத்துலயும் இருக்கான்னு சொல்றானே, கேளுங்கோளேன். உனக்குள்ளேயும் பகவான், உனக்கு வெளியும் பகவான், எல்லா இடத்துலயும் பகவான் இருக்கார், ரொம்ப பக்கத்துலயும் இருக்கார். நீ புத்தி இல்லாததுனால உனக்கு தொலைவா இருக்கார். அது சங்கராச்சாரியர் சொல்றார், புரிஞ்சவாளுக்கு பகவான் இவ்வளவு பக்கத்துல இருக்கார், புரியாதவாளுக்கு மில்லியன் 10 லட்சம் வருஷங்கள் எடுத்தா கூட அவருக்கு அந்த பகவான் கிடைக்க மாட்டார். இந்த மாதிரி புரிஞ்சாதான் இல்ல, சூக்ஷ்மமான ஒரு விஷயம் எல்லா இடத்துலயும் வியாபித்து இருக்கா. இந்த பகவான் நம்மளால உணர முடியும், ஆனா புரியாது. மழையோட ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம்னா, இந்த உடம்பு, இந்த பூமியில இருக்கிற நீர்கள் தான் மாலிக்யூல்ஸா மேல போயிட்டு திரும்பி தண்ணியா வருது. அந்த மாலிக்யூல்ஸ் போறது நமக்கு தெரியாது, ஆனா அது மழையா வரைச்ச நமக்கு உணர முடியும். அந்த வாட்டர் மாலிக்யூல்ஸ் நம்மள எல்லா இடத்துலயும் பக்கத்துல இருக்கு, அதான் மேல போறது. அது அப்ப நமக்கு இங்க ஒண்ணும் தண்ணி இல்லையே அப்படின்னு நான் சொல்றோம். ஆனா மேலேன்னு வரைச்ச ஐயே இந்த தண்ணி தான் மேலேன்னு வந்திருக்கு அப்படின்னு புரியுது. சோ அந்த மாதிரி அது ரொம்ப சூக்ஷ்மமான ஒரு விஷயம் பகவான்ங்கிறது. எப்படி நமக்கு இந்த இந்த ரேடியோ வேவ்ஸ்ங்கிறோம், மைக்ரோவேவ்ஸ், இதெல்லாம் இதெல்லாம் நம்மளோட மொபைல் எதுக்கு ஓடுறதுன்னா அது வழியா தான் ஓடுறது. இந்த ரேடியோ வேவ்ஸ் எல்லா இடத்துலயும் இருக்கு, நம்மளால பார்க்க முடியாது, புரிய முடியாது. எலக்ட்ரிசிட்டியா தொட்டா ஒரு பிரன்னு நடக்கும், இந்த ரேடியோ வேவ்ஸ் அது கூட கிடையாது. ஆனா அதுல இவ்வளவு சக்தி இருக்கே, அந்த ரேடியோ வேவ்ஸோட சக்தி எடுத்தோம்னா நம்மளால மொபைல் எங்கேயோ பேசுறா நம்ம காதுல விழுறது. தொலைவில் இருக்கிறவாள பக்கத்துல கொண்டு வருது இந்த வேவ்ஸ் தான். அதே மாதிரி நம்மளோட எல்லா பக்கத்திலும் நம்மளை சுத்தி பகவான் இருக்கார். உள்ளுக்குள்ளேயும் இருக்கா, அதையும் நமக்கு புரியறது இல்ல. வெளியிலயும் இருக்கா, அந்த பகவானையும் நம்மளால புரிஞ்சுக்க முடியறது இல்ல. சரி, நம்மளால புரியதான் முடியல, தான முடியல,
ஆனா பகவான்கிட்ட எப்படி அந்த ரேடியோ வேவ்ஸ்ல இருக்கிற சக்தி எல்லாத்தையும், எல்லா பக்கத்துலயும் இருக்கிற இந்த ரேடியோ வேவ்ஸ்ல இருக்கிற சக்தி எல்லாத்தையும் இழுத்துண்டு ஒரு மொபைல் போன்ல போட்டுண்டு அந்த மொபைல் போன் காலை வச்சா எங்கேயோ இருக்கிறதெல்லாம் நம்ம பக்கத்துல வந்து கேட்கற மாதிரி இருக்குது. இப்பெல்லாம் பார்த்தா வீடியோ போட்டுன்னு நான் ஏருக்கு நேர பாக்குற மாதிரி இருக்கு. இதெல்லாம் அந்த ரேடியோ வேவ்ஸ்னால வருது. சூக்ஷ்மமானது, புரிய முடியாதது, ஆனா உணர முடியும். சோ இந்த பகவான் வந்து 12வது ஸ்லோகத்துல நியாயம் என்னவோ அதை நான் உனக்கு சொல்றேன்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்துல அவிஞேன அப்படிங்கிறார். எவ்வளவு அழகா இருக்கு. பகவான் வந்து 12வது ஸ்லோகத்தை சொல்றார், என்ன நியாயமோ எதை உனக்கு புரிஞ்சுக்கணுமோ நான் உனக்கு சொல்றேன், ஆனா இவர் புரிஞ்சுக்க முடியாத அவிஞேய அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளோட புரிஞ்சுக்கிற விதத்துல நம்ம எப்படி புரிஞ்சுட்டு இருக்கோமோ, இப்பெல்லாம் நம்ம எப்படி படிச்சுன்னு நமக்கு புரிவு அப்படிங்கிறது நமக்கு தெரியறது அப்படின்னு சொல்றோமே, அது வந்து எல்லாமே கண்டுண்டு தெரிஞ்சது இல்லை, எல்லாமே கேட்டுண்டு தெரிஞ்சது இல்லை. 98% ஆஃப் நமக்கு என்ன ஞானம் இருக்கோ அது வெறும் நம்மளோட ஒரு கெஸ் ஒர்க் தான். யாரோ அனுபவிச்சது, யாரோ சொன்னதை வச்சுட்டு தான் நம்மளோட நமக்கு தெரிஞ்சது 98% வேற ஒருத்தரோட அனுபவம் தான். கரெக்டா? தண்ணில மூழ்கி போனா சாக போறோம், நம்ம என்ன சத்தா பார்த்திருக்கோம்? ஆனா யாரோ ஒருத்தர் அப்படி பண்ணிருக்காளே, அதை வச்சுட்டு நம்ம ஊகிக்கிறோம் இந்த மாதிரி ஆச்சுன்னா அப்படி ஆகும் அப்படின்னு. சோ நமக்கு நமக்கு புரியுறது, நம்மளோட ஞானம் வரத்துக்கான வழிகள் இதெல்லாம் தான். சிலது படிச்சு, சிலது கேட்டு, சிலது இன்னொருத்தரோட அனுபவத்தை வச்சுண்டு யோகிச்சுண்டு இதுவும் இதுவும் பிளஸ் பிளஸ் பண்ணா இப்படி வருதே அப்படின்னுங்கிறது தான் நம்மளோட ஞானம். அந்த மாதிரியாக நம்ம ஞானம் இந்த ஞானத்தையும் நம்மளால ட்ரை பண்ணோம்னா அவிஞேன புரிய முடியாது அப்படின்னு பகவான் சொல்ற. ஏன்னா இது புரியறதுக்கு வந்து சாதாரண வழிகள்ல புரியாது. இந்த மாதிரியாதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரியான ஸ்லோகங்கள்ல சொல்லி இருக்கிற அர்த்தங்களை டீப்பா உணர்ந்து அதுக்குள்ள போய் அது ஏன் அப்படி சொல்றார், எப்படி இதேதான் அங்க அந்த ஸ்லோகத்துல இப்படி சொல்லிட்டு இப்படி சொல்றாரே அப்படின்னு அதுக்குள்ள இருக்கிற அந்த லைன்ஸ் மிடில்ல படிச்சுட்டு இருந்தாதான் நம்மளால இதை புரிஞ்சுக்க முடியும். அதனாலதான் பகவான் சொல்றார் இது அவிஞேன. ரொம்ப அழகழகான ஸ்லோகங்கள் இந்த 3 ஸ்லோகங்களும், ரொம்ப டீப்பான விஷயங்கள். அது வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி யோசிச்சாதான் புரிஞ்சுக்க முடியும். ஏன் அப்படி சொல்றாரு அப்படிங்கிறது, ஏன் இப்படி கான்ட்ரடிக்டரியா பகவானே ஒரு வார்த்தை சொல்லிட்டு இன்னொரு வார்த்தை மாறி சொல்லிட்டு இருக்காரே அப்படின்னு அதுல இருந்து அப்படி சொல்றாரே அப்படின்னு அது வந்து ஒரு கேலித்தனமா பார்க்காம அதுல எவ்வளோ விஷயங்கள் இருக்க நம்ம பார்க்கணும் அப்படின்னு அதுக்குள்ள இந்த மாதிரியான ஊமைகள் சொன்னதுனால பகவான் வந்து எலக்ட்ரிசிட்டி ஆயிட போறது இல்ல, பகவான் வந்து ரேடியோ வேவ்ஸ் ஆக போறது இல்ல, பகவான் வந்து ஒரு கட்டத்துல இருக்கிற காத்தா ஆக போறது இல்ல. ஆனா இதெல்லாம் வெறும் ஊமைகள், இதெல்லாம் வெறும் உபாதிகள். இதை வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி யோசிக்கிறதுக்காக நான் சொல்றேனே தவிர இதுதான் பகவானோட லிமிட்டேஷன் வச்சுக்காது. இதெல்லாம் வெறும் எக்ஸாம்பிள்ஸ். ஆனா இந்த எக்ஸாம்பிள்ஸை வச்சுட்டு தான் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி ஆப்போசிட்டா சொல்ற விஷயத்த நமக்கு புரிய முடியும். இந்த அத்தியாரோப அப்பவாதங்கள் வச்சுண்டு எப்படி பகவான் வந்து ரைட் டைரக்ஷன்ல எடுத்துன்னு போறாங்கிறது நம்மளால பார்க்க முடியும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை இன்னியோட இந்த கிளாஸ் இங்க முடிச்சுக்கலாம். இன்னும் பாக்கி ஸ்லோகங்கள் இருக்கு, இதே மாதிரி நிறைய தத்துவங்கள் இருக்கு. புரிஞ்சுண்டு வந்தோம்னா நம்மளால பகவான் அடையறதுக்கு பகவானை புரிஞ்சுக்கலாம். ஏன்னா பகவான் சொல்ற இந்த கடைசி லேயர் கர்மயோகம் ஆயிடுத்து, தியான யோகம் ஆயிடுத்து, பக்தி யோகம் ஆயிடுத்து, இது உங்களோட இருக்கிற இந்த மலத்தை எல்லாத்தையும் எடுத்துரும். ஆனா அந்த கடைசியா அந்த செல்ஃப் ரியலைசேஷன், ஆத்ம தத்துவ ஞானம் அது வரணும்னா இந்த க்ஷேத்திரஜனை ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக பகவான் இந்த ஸ்லோகம் இந்த அத்தியாயத்தை சொல்றார். நல்லா ட்ரை பண்ணலாம் புரிஞ்சுக்கிறதுக்கு. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன்.
Thank you, sir. Jai Shri Krishna. Jai Shri Krishna, sir. Jai Jai Shri Shri Krishna. Krishna, sir.